ஆடையின்றி கட்டிலில் கட்டி போடப்பட்ட அந்த மனிதனின் உடலில் சிரிஞ்சில் இருந்த நீல நிற திரவம் மெதுவாக செலுத்தப்படுகிறது. அடுத்த சில நொடிகளிலேயே அந்த மனிதன் கடுமையான வலியால் துடிக்கிறான். அவனது உடல் மெல்ல மெல்ல விசித்திரமாக மாறுகிறது. எலும்புகள் துருத்தி வெளிவருவது போல தெரிகிறது. பின்னர் எலும்புகளும் பளபளப்பாக மாறி அவன் ஒரு பளிங்கு மனிதனாக மாறுகிறான். ஆனால் இந்த செயல்முறைக்கு அதிக ஆற்றலை செலவிட்டதால் ஷியாங்கோ மயக்கம் அடைந்து விடுகிறான். ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிறாள். ஆனால் அவள் ஒரு கேடயத்தை மட்டும் தட்டினாள். உடனே பாதுகாப்பு கதவு தானாகவே திறக்கிறது. தெரியாத கை அழகியின் முடியை வருடி மெல்ல மெல்ல அவரது ஆடைகளை அவிழ்க்கிறது. அழகி திடீரென அடுத்து அங்கு யாரும் இல்லை என்பதை உணர்கிறாள். ஒரு வாரம் கழித்து கருப்பு நிற ஆடை அணிந்த பெண் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு ஆசுவாசமாக மலர்கழிக்கிறாள். அடுத்தடுத்து நடந்த இந்த நிகழ்வுகள் அனைவரையும் கண்ணும் கருத்துமாக இருக்கச் செய்கின்றன. நல்ல வேளையாக அடுத்த நாள் ஷியாங்கோவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பும் மருந்து செலுத்தப்படவிருக்கிறது. ஆரஞ்சு சிவப்பு நிற மருந்து சிரஞ்ச் மூலம் ஷியாங்கோவின் உடலில் செலுத்தப்படுகிறது. அந்த ரத்த ஓட்டம் வழியாக ஷியாங்கோவின் உடல் முழுவதும் பரவி பின்னர் அவரது மூளைக்குள் செல்கிறது. இருப்பினும் ஷியாங்கோ இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. மாறாக அதிக வேதனையுடன் துடிக்கிறான். ஷியாங்கோவின் நிலை மிகவும் ஆபத்தாகிறது. அவனது உயிருக்கே உலை வைக்கிறது. அனைவரின் முயற்சியால் ஷியாங்கோவின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. ஆனால் அவன் இயல்பு நிலைக்கு திரும்புவது தோல்வியடைகிறது. இதனால் ஷியாங்கோவின் மனநிலை முற்றிலுமாக மாறி அவன் ஒரு தலைவனாக மாறி